ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இறங்குறாரு அவரு. பொண்ணு கூடயா? எப்படி இருந்துச்சு அந்த பொண்ணு? செம்ம அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. அந்த என்ன மாதிரி இருந்ததா? உன்னை விட அழகா இருந்தது. என்னடி சொல்ற? உங்க வீட்டுக்கு டெய்லியே ஒரு பொண்ணு கூட வந்து இறங்குறாரு. ஏதோ முந்தா நாள் கூட ஹோட்டலுக்கு போலான்னு போனா, சரி பிரியாணி வேண்டாம் ஹோட்டலுக்கு போனா அங்க ஒரு பொண்ணு கூட சாப்பிட்டுக்கிறாரு. ஏமா நான் ஒரு மனுஷன், நான் ரோட்ல தான் பாப்பேன், பின்ன காட்டியா பாப்பேன். நானா சிங்கமா புலியா? நானா கேக்குறேன், அவ பார்த்தது உண்மையா? ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். உம்மள சோக்கு கேக்குதா கோபி? உம்மள சோக்கு டிராபிடோ ஓட்டுறேன். அன்னைக்கு ஒரு டிராப், அந்த பொண்ணை வந்து செம்மஞ்சேரில இருந்து கொண்டு வந்து கண்டிகா பஸ் இறக்கி விட்டு அந்த ரைட்டு கம்பல பொண்ணு நார்த் இந்தியன். அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாது, ஹிந்திமே தான் பேசினேன் நான். பிரியாணி வாங்கி கொடுத்தாது அது வந்து நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன். ஜொமேட்டோல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டெலிவரி எடுக்க போனேன் பிரியாணியை. மல்லிப்பூ மல்லிப்பூ வந்து நான் இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறேன். இன்ஸ்டாமார்ட்ல மல்லிப்பூ ஆர்டர் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தேன். என்னடி? இங்க வா, இங்க வா. ஏய், என்ன ஆடு மாடுக்கு போற மாதிரி ஹோய் ஹோய்ன்ற? உனக்கு நல்லது பண்ணாலும் தப்பு பண்ற, கெட்டது பண்ணாலும் தப்பு பண்ற. ஒரு நல்லது சொல்லலாம்னு கூப்பிட்டேன். எப்பா நீ நல்லது எனக்கு பண்றியா? மழையே பெய்யும். மழை பெய்யதான் போகுது, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியே. விட இது அண்ணங்க. ஏன் அண்ணனை கேக்குற? வந்ததும் வராம எங்கன்னு கேட்டா அவர் இருந்தா அவரை பத்தி சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லலாம்ல? என்ன நீ அவரை பத்தி நீ என்ன சொல்ல போற? அவரை பத்தி என்ன சொல்ல போறியா? அவர் என்ன மாதிரி வேலை பண்றாரு தெரியுமா உனக்கு? என்ன மாதிரி வேலை பண்றாரு? உன் கூட சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டு இருக்கான், வேற என்ன வேலை பண்ணுவான்? என்ன அவரு போஸ்டர்ல ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். யாரு? சத்தியமா பார்த்தேன். அவன்? ஆமா. போடி, எதனா வாயில வந்துரு போகுது எனக்கு. ஐயோ அந்த அளவுக்கு அவர் நம்ப வச்சுக்கிறாரு. சத்தியமா சொல்றேன்க்கா, நேற்று நான் இது ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன், பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுகிறேன் பஸ்ஸுக்காக. ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இறங்குறாரு அவரு. பொண்ணு கூடயா? எப்படி இருந்துச்சு அந்த பொண்ணு? செம்ம அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. என்ன மாதிரி இருந்ததா? உன்னை விட அழகா இருந்தது. என்னடி சொல்ற? என்ன விட அழகா இருந்தது? உன்னை விட அழகா அம்சமா, அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே அம்மன் மாதிரி இருந்தது அந்த பொண்ணு. என்ன கடுப்பேத்தலான்னு சொல்றியா? உனக்கு வேற வேலையே கிடைக்கலையா? காலையிலேயே என்ன வம்புக்கு எடுத்துட்டு இருக்க? தேவையில்லாம அவர் மேல பழி சுமத்திட்டு இருக்கேன். நீ தப்புதாம்மா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியா? தப்புதான், என்ன செருப்பால் அடிக்கணும். உங்க வீட்டுக்கு டெய்லியே ஒரு பொண்ணு கூட வந்து இருக்கிறாரு. ஏதோ முந்தா நாள் கூட ஹோட்டலுக்கு போலான்னு போனா, சரி பிரியாணி வேண்டாம் ஹோட்டலுக்கு போனா அங்க ஒரு பொண்ணு கூட சாப்பிட்டுக்கிறாரு. பொண்ணு? அதே பொண்ணா? அதே பொண்ணு இல்ல, அது வேற பொண்ணு. ஏய் என்ன சொல்ற நீ? ஒருவேளை சோறு போடல என்னவா அவருக்கு? டெய்லி ஹோட்டல் ஏன் வீட்டுல சோறு போடலன்னா ஊர்ல சாப்பிடுவானா போயிட்டு? சாப்பிடல, ஊர்ல இன்னொரு பொண்ணு கூட சாப்பிட்டுக்கிறாரு ஹோட்டல்ல. அதான் யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறேன். அதே மாதிரி நேத்து எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே பார்த்த, நீ தானே சொல்லணும். புருஷன் வளர்க்குற நீ. புருஷனை ஊர் மேல விட்டு நீ பாட்டு வீட்டுக்குள்ள. ஏய் தேவையில்லாம பேசாத, நான் ஒன்னும் வளர்க்கல, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க அவனை. Don't speak loose talk. அவங்க அம்மா வளர்த்தாங்கன்னா நீ வளர்த்தியோ? ஆக மொத்தம் அவர் வேற ஒரு பொண்ணுக்கு போய் பூ வாங்கி கொடுக்குறதும். என்ன பூ வாங்கி கொடுத்தா இதை வாங்கி கொடுத்தான்னு சொன்ன? நீ என்ன பாத்தி அப்படியே உன் கண்ணால? உன்கிட்ட வந்து நான் உனக்கு பார்த்ததை சொல்லிட்டேன். உன் லைஃப்பை நீ காப்பாத்திக்கிறதா காப்பாத்திக்கோ. இல்ல ஆளை பாக்குறதுக்கு ஒரு மார்க்கமா தான் தெரியறான். கொஞ்ச நாளா கொஞ்சம் நடவுட எதுவுமே சரியில்லைதான். சரி நான் போயிட்டு வரேன். உங்க வீட்டுக்கு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நில்லு. ஏன் எங்க போற? இது என் பேர்லாம் அடிபட்டுச்சு. உன் பேர் அடிபடாம என்ன பண்ணோம்? என்ன சொல்லியிருந்த என்னை பத்தி? ஒன்னும் சொல்ல, நான் குழு மீட்டிங்கை பத்தி காசு. ஏய் இப்ப எதுக்கு மாத்தி பேசுற? எதுக்கு மழுப்புற நீ? பயப்படாத, பயப்படாதடா. மழுப்புல என்கிட்ட சொன்னது அவங்ககிட்ட சொல்லு, கேட்டே ஆகணும் நீ. இப்போ சொன்ன என்னை பத்தி சொல்லு. நான் அக்கா இதை போய் சொல்லுங்க. என்னை பத்தி சொல்லியிருந்தா அந்த பொண்ணு நான் ஒரு நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அழகானவர், அன்பானவர் அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆமா, இவ்வளவு நாள் சொன்னா நீ கொடுத்த சோத்துக்காக. இப்ப வச்சா அவனுக்கு பெரிய ஆப்பு. யார் கூட சுத்திட்டு இருக்க? பிரச்சனை என்ன சொல்லு? சொல்ல நான் அங்க ரோட்ல பார்த்ததா வந்து அப்படியே அக்கா கிட்ட சொன்னேன். அவ பார்த்த ரோட்ல என்னதான் பார்த்தேன் ரோட்ல. அவ பார்த்தது உண்மையா? ஏமா நான் ஒரு மனுஷன், நான் ரோட்ல தான் பாப்பேன், பின்ன காட்டியா பாப்பேன். நானா சிங்கமா புலியா? நானா கேக்குறேன், அவ பார்த்தது உண்மையா? ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். உம்மள சோக்கு கேக்குதா கோபி? உம்மள சோக்கு ஏன் ஒரு பொண்ணு கூடவா? ஆமா ரவி. அடச்சி நீ வேற. என் ஃப்ரெண்டோடைய குழந்தை 2 வயசு. ஐயோ அதை தூக்கி வச்சிட்டு இருந்தேன். அதை சொல்றா? அதையா? 25 வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு. 25 வயசா? என்னடா 25 வயசு பொண்ணு? 2 வயசு குழந்தைடி. நான் தூக்கி இடுப்புல வச்சு சும்மா கொஞ்சிக்கிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு போச்சு இந்த பொண்ணு. போய் சொல்றாரு, சத்தியமா நம்பாத, உன்னை ஏமாத்துறாரு. அதான் உன்னை எப்படி இருந்துச்சு பாக்காது? அது செம்ம அழகா இருந்தது, அக்கா விட அழகா இருந்தது. ஆமா குழந்தை அழகா இருந்தது, நல்ல புசு புசுன்னு இருந்தது. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நான் போய் சொல்றாரு. 25 வயசு பொண்ணுன்ற அவர் 2 வயசு குழந்தை. அது இருக்கட்டும். அப்புறம் எதை சொன்னீங்க? மல்லிப்பூ வாங்கி கொடுத்தியாமே? 2 வயசு குழந்தைக்கு நீ எப்படி மல்லிப்பூ வாங்கி கொடுக்க முடியும்? மல்லிப்பூ ஹோட்டல்ல பிரியாணி. பிரியாணியா? பிரியாணியா?
ஏடா வீட்ல வந்து காய்கறி தக்காளி வெங்காயம் வாங்கி கடையில ஒரு ஆயா சாப்பாடுக்கு வந்து என்கிட்ட வந்து கேட்டுச்சு ஏதாவது சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிச்சு ஒரு பார்சல் வாங்கி அந்த ஆயாக்கு ஒரு கொடுத்தா அது கூட குஸ்கா தான் கொடுத்தது அதில் பீஸ் கூட கிடையாது. இதை போய் தப்பா சொல்லுது இந்த பொண்ணு. தப்பா சொல்ல பூ வாங்கி கொடுத்தது வந்து அன்னைக்கு மல்லிப்பூ வந்து என்னமா இல்ல நானும் கொஞ்சம் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தேன் பூ. நடிக்காத. அந்த அக்கா தலையில வச்சு விட்டாரா? வச்சு விட்டுதான் நான் பார்த்தேன். அவர் நடிக்கிறாருக்கா, நம்பாத அவரை. ராதா நான் கூட பொண்ணு சொல்றது எல்லாமே பச்சை பொய். ஏன்டா சாமிக்கு ஒரு முறை பூ வாங்கிட்டு வர சொன்னாலும் வாங்கிட்டு வர மாட்டான். சொல்றாரு. பத்தியா இந்த வீட்டுக்கு ரெண்டாகம் பண்ற பத்தியா? நல்லதா இருந்தா நான் அப்படி என்ன என்னைய பத்தி நீ சொல்லி அப்படின்னா நல்ல பேர் வாங்க போற. நல்லதா இருந்தா சப்போர்ட் பண்ணுவாங்க சத்தியமா அண்ணனுக்கு. ஓ இன்னைக்கு வீட்ல சிக்கன் குழம்பு நீ தருவேன்றதுக்காக பண்ணி இந்த பொண்ணு. நான் இல்லாதப்பல என்னென்ன பண்ண அந்த வீட்ல அவன்? நான் அதெல்லாம் தெரியாது. நான் என்ன ரோட்ல பண்ண வீடு பெருக்கனா வீட்ல வர என்ன கூட்டி வந்து வச்சிருப்பாரோ ஒழுங்கா உள்ள போய் தேடி பாரு. என்ன மறைச்சு கட்டிக்கடியில போய் பார்க்க போறியா? போய் செக் ஆமா பண்ணிக்கோ. இன்னும் விளக்கு மட்டும் தான் பிடிக்கல, அதை பிடிச்சிட்டுனா அவ்வளவுதான். மாலினி நல்லது இல்ல இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி நான் வீட்டுக்கார பத்தி நான் சொல்லிட்டா? ஏன் வீட்டுக்கார கூட தான் ஆட்டோல அன்னைக்கு 3 பொம்பளைங்க வச்சுக்கிட்டு தெருவா அலைஞ்சா போல. ஆமா சவாரிக்கு போல பின்ன பொம்பளைங்க ஏத்திட்டு போவாங்க. சரி அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரி பொம்பளைங்களை எங்க உட்காருங்க? பின்னாடி சீட்டு தானே உட்காருங்க. மடி மேல உட்கார்ச்சி கூட்டு போறப்பல ஃப்ரண்ட்ல. அப்ப அது மடி என்ன? மேல கூட உட்காரப்பாங்க. இடையில மடி மேல காசு வரணும்ல நமக்கு. ஏண்டா அவங்க சவாரி ஆட்டோ ஓட்டுறாங்க, கஸ்டமர் ஏத்ததான் செய்வாங்க, இடம் பத்தல மடியில கூட உட்காரப்பாங்க. அவன் புருஷன் சவாரி ஆட்டோ ஓட்டல, அந்த பொம்பளைங்க ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஐயோ அவருக்கு தெரியாது. அவர் பண்ற தப்பு மறைக்க பாக்குறாரு. என் புருஷன் மேல பழிய போட்டு நீ நம்பாத. அதான் உன் மேல சத்தியமா அந்த சத்தியம் பண்ணாத. என்னை பத்தி தெரியாதா? அது பாரு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் ஒருவனுக்கு ஒருத்தி குறவனுக்கு குறத்தின்னு வாழ்ற பையன். ஐயோ சரியா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரண்டி நானு. நீ வேணா கொரோனா இரு, நான் கொரத்தியா இருக்க விரும்பல. நீ குறத்தி கிடையாது, அவ வேற ஒருத்தி. அத பத்தி பேசாத. இரு நீ எங்க பார்த்த என்ன கரெக்டா சொல்லு. கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஹோட்டல்ல பார்த்தேன், அப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல பார்த்தேன். இரு இப்ப புரிஞ்சிச்சு. மூணு பொண்ணுங்களை பார்த்தேன்னு சொல்றேன். இருமா ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. எனக்கு வேணாப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்க பாரு மனப்பாடம் பண்றாரு. கொஞ்சம் கம்முன்னு இரு. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. நான் ரேபிடோ ஓட்டுறேன் ராதா, பார்ட் டைமா. உன்ட சொல்லக்கூடாது, நீ சரி அது கத்துவியன்றது. ஆமா ரேபிடோ ஓட்டுறேன். அன்னைக்கு ஒரு டிராப் அந்த பொண்ணை வந்து செம்மஞ்சேரில இருந்து கொண்டு வந்து கண்டிகை பஸ் இறக்கி விட்டு அந்த ரைட்டு கம்பல பாருங்க பொண்ணு நார்த் இந்தியன். அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாது, ஹிந்திமே தான் பேசினேன் நான். பிரியாணி வாங்கி கொடுத்தாது. அது வந்து நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன். ஜொமேட்டோல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டெலிவரி எடுக்க போனேன் பிரியாணியை. மல்லிப்பூ வந்து நான் இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறேன். இன்ஸ்டாமார்ட்ல மல்லிப்பூ ஆர்டர் கொடுத்தாங்க, அதை வாங்கி போயிட்டு கொடுத்தேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போ ஒழுங்கா சொல்லிட்ட போதுமா? சகுனி வேலை பாத்தியா? நான் பதனி வித்திட்டியா? நான் சொன்னேன்ல. போ உன் வீட்டுக்கார பாத்துக்கோ பத்திரமா, அப்புறம் எங்களுக்கு தெரியும். கிளம்பு போ. எங்க போற? இப்ப எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிடுற? ஏன் என்னைய பத்தி இன்னும் புலாதெல்லாம் சொல்றதுக்கா? ஓ அப்ப எல்லாமே இருக்கா? நம்ப மாட்டியா? அப்ப இன்னும் இருக்கா? இல்ல ராதா. அப்ப இல்லாம எப்படி பக்கத்துல? இதுதான் ராதா எனக்கு பிரச்சனையே. நான் அழகா பிறந்தது என் தப்பா ராதா? ஓ அழகுன்னு வர. அழகா பிறந்தா அழகா பிறந்தது. அழகா பிறந்து வச்சுன்னு கடவுளே இங்க பாரு. இப்படி என்ன சந்தேகப்பட வைக்கிறல்ல? யார் உன்னை அழகுன்னு? அழகு பிறந்ததா தப்பு. உனக்கு ஏன் தெரியுமா என் மேல பயம்? உனக்கு நான் அழகா இருக்கேன், யாராவது என்ன தள்ளிட்டு போடுவாங்கன்ற பயம். அதனாலதான் உனக்கு எல்லா சொல்றதும் நம்புறேன். நான் சொல்றது நம்பு. இத பார், உனக்கு என்னடி குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, கலர் இல்லையா, ஹேர் இல்லையா, பல்லு இல்லையா, மூக்கு இல்லையா, புருவம் இல்லையா? சரி அது இல்லதான். செருப்பு நான் புருவத்தை பத்தி எழுதுற சாவடி அடிச்சிருவேன். நான் சிரிக்கவும் இல்லை, அவளை மன்னிக்கவும் இல்லை. தயவுசெய்து போயிடு. சும்மா இப்ப பார்த்தா என் புருவத்தை பத்தி எழுதிட்டு இருக்கா? இருக்கிறேன் வச்சுக்கிறான், இல்லாதே வரைச்சிக்கிறான். இல்லாத பத்தி பேச முடியும். ஆமா இருக்கிறத பத்தி யாருக்கு தான் இயற்கை எல்லாமே வளர்ந்துருக்கு, எல்லாமே செயற்கையா தான் வச்சுக்கிறாங்க. அவ்வளவு பேர் ஆர்டிஸ்டுங்க செயற்கையா வச்சுக்கிறாங்க. இருக்கிறவங்க வச்சுக்கிறாங்க, இல்லாதவங்க வரைஞ்சிக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையா? பாத்தியா எப்படி என் பிரச்சனை மறந்த பாரு. இப்ப புருவத்தை பத்தி பேசணும் எனக்கு தெரியும்.